அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரிக்கெட் லெவன் நியூஸ் சேனலில் உள்ள இன்றைக்கி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025க்கான ஃபைனல் மேட்ச்க்கான ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 வந்து குரூப் ஏல மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து 4 டீம் கலந்துச்சு. குரூப் பியில் 4 டீம், மொத்தம் 8 டீமு ரெண்டு குரூப்பாக பிரித்து, ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் பிடிக்கிறவங்க, ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் வரவங்க வந்து செமிஃபைனல். அப்படி வச்சு அதில் இந்தியா வந்து லாஸ்ட் செமிஃபைனல் வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ஃபைனல் வந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கடிச்சு நியூசிலாந்து வந்து ஃபைனல் வந்திருக்கு. ஸோ ஃபைனல் இன்றைக்கி துபாயில் ஆஃப்டர்நூன் 2:30 நடக்குது. ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி 2015 இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு வந்து சாம்பியன் ட்ரோஃபி ஃபைனலில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் இந்தியா தோற்றுருச்சு, நியூசிலாண்டு கூட தோற்றுருச்சு. ஸோ மீண்டும் ஒரு தடவை இப்போ மேட்ச்சுக்கு இதில் விளாட்றாங்க. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனலில் விளாட்றாங்க. ஸோ இதுக்கான கிரிக்பஸ் ஆப்பில் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 யாருன்னு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ட்ரீம் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 யாராருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அப்புறம் நியூசிலாந்து பார்ப்போம். இந்தியாவில் வந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, பாண்டியா, KL ராகுல், வருண் சக்கரவர்த்தி, ஷமி, குல்தீப் யாதவ். இதுதான் இந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நியூசிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா வில்லியங், ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல், சாண்ட்னர், டாம் லேதம், டேரன் மிச்சல், கேல் ஜேமிசன், வில்லியம் ரூக், மேட் ஹென்ரி, அப்படி இல்லைன்னா வந்து நாதன் ஸ்மித், 2 பேரில் யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ட்ரீம் 11 பார்த்தாச்சு. இந்தியாவோட பிளேயிங் 11 பார்த்தாச்சு. பாகிஸ்தானோட பிளேயிங் 11 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் யார் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து ஒரு 5 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நியூசிலாண்டில் ஒரு 4 பிளேயர்ஸ், அவ்வளோதான், 4 பிளேயர்ஸ் தான் 4 பிளேயர்ஸ். அது யார் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாரான்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். இவங்க தான் இந்த 6 பிளேயர்ஸை நல்லா விளையாடுவாங்க. மீண்டும் சொல்லிடுறேன், ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். இந்த 6 பிளேயர்ஸ் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. அதேமாதிரி நியூசிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 பிளேயர்ஸு வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, பிரேஸ்வெல், சாண்ட்னர். மீண்டும் சொல்லிடுறேன், வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, பிரேஸ்வெல், சாண்ட்னர். இந்த 4 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இந்தியாவில் 6 பிளேயர்ஸ், நியூசிலாண்டில் வந்து 4, மொத்தம் 10 பிளேயர்ஸ் தான். இன்னொரு பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் நல்லா விளையாடுவாங்க அஸ்ட்ராலஜிக்கு வந்து நியூமராலஜி பிரகாரம். பட் இதை தவிர இப்போ ஏன்னா இது 10 தான் வருது. ஸோ இன்னொரு பிளேயர்ஸ் ப்ராபபிள் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து ஷமியை எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ அதுக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நம்ம ஒரு 11 பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறனால, ஏன்னா நியூசிலாண்டில் பெருசாக யாரும் அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி இல்லை. இப்போ எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கேல் ஜேமிசன் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் நியூசிலாண்டில். இந்தியாவில் ஷமி எடுத்துக்கலாம். 2ல் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் சொல்லிடுறேன், நம்மளோட இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் ஃபைனல் மேட்சுக்கானது ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, பிரேஸ்வெல், சாண்ட்னர், முகமது ஷமி, அப்படி இல்லைன்னா நியூசிலாண்டு கேல் ஜேமிசன். இந்த 2 பேரில் யாராவது ஒரு பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபைனல் மேட்சுக்கானது. ஸோ நம்ம சேனலில் ரெக்கமெண்டேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது முடிஞ்சோன்னா IPL ஆரம்பிக்குது. ஸோ IPL எல்லா மேட்சும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.